கருப்பு கவுனி கருப்புளுந்தோட லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கருப்புளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து இதை இறக்கிடலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அரை கப் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் அதை எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைஸும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம் நம்ம. இப்போ 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். 1/4 கப் இப்போ நான் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நாம் வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளும் இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு கூட 3 ஏலக்காய் சேர்த்து இதில் நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நாம் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். நம்ம இந்த பவுடர் பண்ணது எல்லாமே அந்த வறுத்தது எல்லாமே 2.5 கப்பு வந்துச்சு. இப்போ நம்ம 1/2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு நாட்டு சக்கரையை போட்டு அரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் 2 கப்பாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்து 1/4 கப்பு நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா இதை கலந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். இது கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யும் முந்திரியும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். அதில் 1/4 கப்பு நம்ம முந்திரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இதுவும் அந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம முந்திரியும் நெய் சேர்த்திட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையை பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி கருப்புளுந்தோட லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு.